என்னை ஸ்பரிசிக்காதீர்கள் ராஜமாதா குந்தி. என்னுடைய புனிதம் பறிபோய்விடும். இனி திரௌபதி தம்முடைய மருமகள் அல்ல, தம்முடைய புத்திரர்களுக்கு பத்தினியும் அல்ல, குரு வம்சத்தின் குலவதுவும் அல்ல. இனி நான் கணவனற்றவள், நாமமற்றவள், வம்சமற்றவளாவே. நான் ஆரவாரத்தோடு ஆகாயம் தொடும் அடர்ந்த காட்டு தீயாவே. பரிசுத்தத்தின் உச்சம், ஆனால் அசுத்த உள்ளங்களோடு உழன்று கொண்டிருந்தவள். நான் மனித பிறவி அல்ல, மரணத்தின் அவதாரம், இறப்பினை வழங்கக்கூடியவள். இந்த அதர்ம சபையில் கூடியிருக்கும் அனைத்து துஷ்டர்களின் பிராணனை பறிக்க வந்த மரணம். துச்சாதனனின் உடலிலிருந்து பெருகி வரும் செங்குருதியை அள்ளி அவிழ்ந்த என் கூந்தலில் தடவாதவரை விரித்த என் கூந்தலை என்றும் நான் அள்ளி முடியேன். நன்மை தீமைக்கு இடையினிலே விடையும் போரினில் சத்தியம் வென்றிடுமா?